சித்த ஜெய் ஐயா சரணமும் பதமே சரணமும் பதமே. அன்பான சக பயணிகளே, நாம் அனைவரும் ஏதோ ஒரு விடுதலையை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மூல நூல்களும் சாஸ்திரங்களும் காட்டும் ஒரு மாபெரும் அகப்பயணத்தை நாம் இன்று ஒன்றாக தொடங்க போகிறோம். இது வெறும் தகவல்களை தெரிந்து கொள்ளும் ஒரு சாதாரண பதிவல்ல. இது நம்மை நாமே உணர்வதற்கான, நமக்குள் உறங்கிக் கிடக்கும் அந்த பேரறிவை தட்டி எழுப்பும் ஒரு ஆழமான தேடல். முழுமையான அர்ப்பணிப்போடு இந்த தேடலை நாம் அணுகுவோம். உங்களை நீங்களே ஒரு கணம் கேட்டுக்கொள்ளுங்கள். நம் பிறப்பின் உண்மையான அர்த்தம்தான் என்ன? அன்றாட வாழ்வின் இரைச்சலிலும் வெளி உலகின் முடிவற்ற ஓட்டத்திலும் சிக்கி பல நேரங்களில் உள்ளே ஒரு ஆழமான வெற்றிடத்தை நாம் உணர்கிறோம் தானே? எதற்காக பிறந்தோம்? இந்த தொடர் ஓட்டத்திற்கும் நாம் அனுபவிக்கும் வலிகளுக்கும் பின்னால் உள்ள நோக்கம் என்ன? நாம் வெறும் மாயையை துரத்துவதற்காக பிறக்கவில்லை. ஏதோ ஒரு மாபெரும் தேடலுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த ஆழமான கேள்வி நமக்கு ஒவ்வொரு கணமும் உணர்த்திக் கொண்டே இருக்கிறது. இந்த தேடலின் வலியை தத்துவஞானி எபிக்டெட்டஸ் மிகச் சரியாக பதிவு செய்கிறார். போராட்டம் பெரியது, ஆனால் பணி தெய்வீகமானது. சுய கட்டுப்பாடு, சுதந்திரம், மகிழ்ச்சி மற்றும் அமைதியை பெறுவதற்காக என்கிறார். இது எவ்வளவு பெரிய உண்மை! நாம் இப்போது தொடங்கவிருக்கும் இந்த 48 நாள் பயணம் ஏதோ ஒரு தேதியை நோக்கிய சாதாரண கவுண்டவுன் கிடையாது. இது ஒரு தெய்வீகமான உள்நோக்கிய போராட்டம். நமக்குள் இருக்கும் இருளை அகற்றி ஒளியை கண்டடையும் ஒரு மாபெரும் தவம். The struggle is indeed great, but the task is absolutely divine. ஜூலை 10ஆம் தேதி சித்த மகா அவதார புருஷர் சித்தர் ஜெய் ஐயாவின் பிறந்தநாள் வரவிருக்கிறது. ஆனால் நமது சாஸ்திரங்கள் கூறுவது போல இது வெறும் வெளிப்படையான கொண்டாட்டங்களுக்கான சாதாரண பிறந்த நாள் அல்ல. இது ஆத்ம விடுதலை நாள், a true day of an liberation. நம் உள்ளே உறங்கும் தெய்வத்தை, அந்த பரபிரம்மத்தை உணர்ந்து வெளிப்படுத்துவதே உண்மையான விடுதலையாகும். ஒரு மகா குருவின் பிறப்பை நமது சொந்த ஆன்மீக பிறப்பாக, அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீபர்த்தாக கொண்டாடுவதே இந்த நாளுக்கான உண்மையான அர்த்தம். இது நம்மை நாமே முழுமையாக புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு புனிதமான தருணம். சாணக்கிய நீதி மிக தெளிவாக ஒரு பேருண்மையை கூறுகிறது. எவன் ஒருவன் அறிவின் மூலம் உடல் சார்ந்த அடையாளங்களை விட்டு உள்ளுரையும் பரமாத்மாவை அறிகிறானோ அவன் எப்போதும் சமாதி நிலையில் லயித்திருப்பான். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் ஆன்மா என்ற தெளிவு நமக்குள் ஆழமாக பிறக்க வேண்டும். Shedding bodily identification is the absolutely crucial first step to finding the supreme self. அந்த அமைதியான நிலையை நோக்கிதான் நாம் நகரப் போகிறோம். ஆனால் இந்த அகப்பயணம் ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? பகவத்கீதை இதற்கு மிக தெளிவான விடையளிக்கிறது. நம் மனம் மிகவும் அமைதியற்றது, அது அடங்காதது. வீசும் சூறாவளி காற்றை எப்படி நம் கைகளால் பிடித்து அடைக்க முடியாதோ அதே போலத்தான் மனதை கட்டுப்படுத்துவதும். தேடலில் இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் இந்த அகப்போராட்டத்தை தினமும் சந்திக்கிறோம் தானே? நமக்கு வெளியே எந்த எதிரியும் இல்லை. நம்மை ஆட்டிப்படைக்கும் இந்த மனம் என்ற எதிரியை வெல்வதுதான் நமது முதல் சவால். இதை எப்படி சாத்தியமாக்குவது? ஜென் தத்துவத்தில் வரும் ஒரு புகழ்பெற்ற உருவகத்தை இங்கே நாம் நினைத்து பார்க்கலாம். தரிகெட்டு ஓடும் ஒரு காட்டுக்காளையை ஒரு விவசாயி எப்படி முதலில் தேடி அதன் கால்தடங்களை பின்பற்றி அதை பிடித்து மெதுவாக பழக்கப்படுத்தி இறுதியில் அதன் மீதே ஏறி பயணிக்கிறானோ அதே போலதான் நமது மனமும். பொறுமை, சுய விழிப்புணர்வு மற்றும் இடைவிடாத தொடர் முயற்சியின் மூலமாக நமக்குள் இருக்கும் அந்த விலங்குத்தன்மையை நாம் அடக்கி ஆள வேண்டும். தியானம் எனும் கயிற்றைக் கொண்டு மனதை நாம் வசப்படுத்த வேண்டும். நாம் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சாணக்கிய நீதி நம்மை எச்சரிக்கிறது. புலனின்பங்கள் மீதான அதீத பற்றுதல் அடிமைத்தனத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும். மாயையான இந்த வெளி உலக கொண்டாட்டங்கள் நம்மை மீண்டும் மீண்டும் பந்தங்களில் சிக்க வைக்கின்றன. உண்மையான கொண்டாட்டம் என்பது வெளியில் நடப்பதல்ல, அது உள்ளே நடக்கும் அந்த அமைதியான பிரம்மாண்டமான விழிப்புணர்வுதான். சத்தங்களை விட்டு விலகி அந்த நிசப்தத்தை நோக்கி பயணிப்பதே உண்மையான விடுதலை. ஒரே ஒரு எழுத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை கற்பித்து வரை கூட நாம் வணங்க வேண்டும் என்கிறது சாணக்கியம். அப்படியென்றால் பிரபஞ்ச ரகசியங்களை உணர்த்தும் குரு தத்துவம் என்பது எவ்வளவு உயர்ந்தது! ஆத்ம விடுதலையை அருளும் ஒரு மகா குருவின் கருணை இல்லாமல் இந்த விடுதலை நமக்கு சாத்தியமில்லை. ஆனால் ஒரு உண்மையான குரு நம்முடைய புகழ்ச்சியை ஒருபோதும் விரும்புவதில்லை. அவர் நமது அகமாற்றத்தையே, நமது டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டுமே விரும்புகிறார். அந்த குருவிற்கு நாம் செய்யும் உண்மையான காணிக்கை ஜூலை 10க்கு முன்பாக இந்த 48 நாட்களில் நம்மை நாம் முழுமையாக அகரீதியாக தயார்படுத்திக் கொள்வது மட்டுமே. முதல் நாள் அகப்பயணம் தொடங்குகிறது. இந்த முதல் நாளுக்கான நமது சங்கல்பம், அதாவது நமது ரிசால்வ், 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது.
முதலாவது மௌனம், வெளிப்பேச்சை குறைத்து உள்ளே நடக்கும் அந்த சூக்ஷ்மமான சத்தத்தை கவனிப்பது. சைலன்ஸ் இஸ் லிட்ரலி த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் த சோல். இரண்டாவது அகநோக்கு, நம்மை நாமே கண்காணிப்பது, நமது எண்ணங்களின் வேர்களை ஆராய்வது. மூன்றாவது சரணடைதல், குருவின் பாதங்களில் நமது ஈகோவை முழுமையாக சமர்ப்பிப்பது. இன்று இந்த மூன்றையும் முழு மனதோடு பயிற்சி செய்ய தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு விழிப்புணர்வு. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நம் சித்தர்கள் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆன்மீக பாதையில் நாம் என்றுமே தனியாக பயணிக்க முடியாது. நாம் உணரும் இந்த விழிப்புணர்வை, இந்த ஆத்ம விடுதலை நாளின் மகத்துவத்தை சக மனிதர்களிடமும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒளியை தேடும் மற்ற சக பயணிகளையும் இந்த விழிப்புணர்வு பயணத்தில், இந்த 48 நாள் தவத்தில் நம்மோடு இணைத்துக் கொள்வோம். Let the world experience the bliss we seek. ஜூலை 10 சித்தர் ஜெய் ஐயாவின் பிறந்தநாள் வருவதற்குள் நாம் ஒவ்வொருவரும் நமது சொந்த பிறப்பின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிய வேண்டும். ஐ மஸ்ட் அவேக்கன், ஐ மஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற ஆன்மீக நெருப்பு நமக்குள் எரியட்டும். இந்த தருணம் நமக்குள் ஒரு மகத்தான அக மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திக்கும் வரை உங்களுக்கான கேள்வி இதுதான்: வரப்போகும் இந்த ஜூலை 10 வெறும் தேதியாக கடந்து செல்லப் போகிறதா, அல்லது உங்கள் ஆன்மாவின் மாபெரும் விழிப்புணர்வாக மாறப்போகிறதா?